ஹலோ எவ்ரிவன், தைப்பூசம் vlog பார்க்கலாமா? எனக்கு என்னோட டே 3 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 o'clock கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அம்மா ஆல்ரெடி இந்த முருகரை வச்சு தான் 11 நாள் அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஸோ காவடியோடு சேர்ந்து இந்த முருகருக்கும் அபிஷேகம் பண்ணிட்டோம். அபிஷேகம் முடிச்சுட்டு பொங்கல் வைக்க போயிட்டோம். அப்பா அண்டு தம்பி 2 பேருமே காவடிக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்த முருகரை அம்மா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பூஜைக்கு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. தோட்டிங்க வந்தோடனையும் பூஜையை ஆரம்பிச்சிட்டோம். பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு வெளியே காவடியை எடுத்துகிட்டு வந்தோம். காவடியை எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சனையும் எல்லோரும் காவடி எடுத்துகிட்டு வரவங்களுக்கு காலுக்கு தண்ணி ஊற்றி ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக காவடியை எடுத்துகிட்டு நம்ம ஊர்வலம் வரணும். நான் இந்த டைம் அலகு குத்தி இருந்தனால நானும் இந்த ஊர்வலத்தில் போயிருந்தேன். எல்லாருமே விரதம் இருக்கிறனால அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பால், இந்த மாதிரி விரதக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து ஊரில் இருக்கிற எல்லா காவடியும் முருகன் கோயிலில் போய் ரீச் ஆனதும் முருகன் கோயிலில் இருக்கிற காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் காவடியெல்லாம் ரொம்ப கம்மி தான். எப்போவுமே ரொம்ப நிறையா ஒரு 20-22 காவடி பக்கமாக இருக்கும் அத்தனூரில் எடுத்துகிட்டு வர்றது. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 காவடி தான் இருந்துச்சு. ஊரை சுற்றி வந்துட்டு ராஜகணபதி கோயிலில் ரீச் ஆனது என்னோட அளவை நான் கழட்டிட்டேன். ராஜகணபதி கோயிலில் ரீச் ஆனனையும் கொஞ்சம் ரெஸ்ட் டைம் விட்டு எல்லோரும் காவடியோட காளிப்பட்டி கிளம்புவோம். இந்த வருஷம் நானுமே காளிப்பட்டி கிளம்பியிருந்தேன் நடந்தே. காளிப்பட்டியில் தேர் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம வீட்டு காவடி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே இன்றைக்கே நம்ம மாயர் பூஜை வைப்போம். ஸோ அதனால் எப்பவும் போல் காவடிக்கு வெளியே நிற்க வச்சு தண்ணி ஊற்றி ஆசீர்வாதம் வாங்கினோன்னே வீட்டுக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனையும் நம்ம மாயர் பூஜை விடுவோம். அதாவது காவடிக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற பூஜை மாதிரி 3 பொரியல், எச்சப்படாத சாதம், பருப்பு அந்த மாதிரி வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். மோஸ்ட்லி மார்னிங் நம்ம வீட்டுக்கு வர முடியாதவங்க கூட இந்த மாயர் பூஜையில் நம்ம வீட்டில் கலந்துப்பாங்க. என்னோட தைப்பூசம் டே இப்படி தான் முடிஞ்சது.